செய்ய மாட்ற, நீ வேலை செய்யலைன்னா நான் வந்து இனிமேட்டு உனக்கு தக்க தண்டனை கொடுப்பேன். உன்னை இப்போ கண்காணிக்கிறதுக்காகவே 15 பேரை நான் வந்து நியமிக்கிறேன். அந்த 15 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அதாவது அவங்க பாஷையில் சொல்லப்போனால் பிரதமை, திருதியை, துருதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமிங்கிற மாதிரி வார்த்தைகள். என்ன உருவாகுதுன்னா, இந்த பௌர்ணமியும் அமாவாசையும் எதனால் ஏற்படுதுங்கிற அளவுக்கு வந்து இப்போது வந்து நமக்கு அனைவருக்கும் புரிஞ்சிருக்கும். சூரியனை மையமாக வச்சு தான் பூமியும் நிலவும் தன்னைத்தானே சுற்றிக்கிற ஒரு சுழற்சியின் காரணமாக மாதத்தில் இந்த பௌர்ணமி அமாவாசையும் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. இது தெரியாமல் நம்ம ஆளுங்க இது வந்து வேத வாக்கு, இது வந்து கடவுள் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கடவுள் கதைக்கு வரலாம். அந்த கடவுள் என்ன சொல்லிட்டாரு, 15 பேரை நியமிக்கிறாரு சந்திரனை. என்னால் வேலை செய்ய முடியல அப்படி